சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போலனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயந்து லீவ் போட்டுட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீங்களே சொல்லுங்க, தி கிரேட் தேவராஜோட பொண்ணு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு பயந்து லீவ் போட்டுட்டான்னு பேசினா அது நல்லாவா இருக்கும்? அதுக்கு இல்லம்மா. அப்பா, எனக்கு ஒன்னும் இல்ல. ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ப்ளீஸ் பா, நான் ஆபீஸ்க்கு போறேன் ப்ளீஸ். சரி, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால இந்த ஒரு தடவை நான் உன்னை போக விடுறேன். தேங்க்யூ 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 சோ மச் பா. அதானே, அனாமிகா கேட்டா மாமா வாயில இருந்து மாட்டன்ற பதிலே வராது. சரி ஜெயந்தி, மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டியா? சரிப்பா, வாங்க. அக்கா, கைய குடுக்கா. சூப்பரா ஒரு பிட்ட போட்டு மாமாவை கவுத்துட்டியே, நீ கலக்கிட்டக்கா. டேய், நான் பிட்டு போடுறது இருக்கட்டும், நீ முதல்ல ஒழுங்கா மியூசிக் போடுற வேலையை பாரு. அதெல்லாம் போட்டுறலாம்க்கா. ஏங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு பிபி வந்துட போகுது. எனக்கு ஒண்ணும் வராதுமா, நீ தூங்க. அண்ணே, என்ன விஷயம் சொல்லுமா? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன இல்ல, நீ இப்படி ரியாக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அனாமிகாக்கு சின்னதா ஒரு அடிபட்டுச்சு, அதுக்கா இவ்ளோ பதட்டம்? என்னம்மா பேசுற? அவ எனக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு ஒண்ணுனா நான் பதறதானே செய்வேன். அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ உன் முகத்துல இருக்கிற கவலை அனாமிகா பத்தி மட்டும் இல்ல. உன்னை எத்தனை வருஷமா நான் பாக்குறேன். புது சைட் பூஜை போட்டதுல இருந்து உன் முகத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கு. என்னாச்சு? ஒரு தங்கச்சியா என்ன மதிச்சு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லனா வேண்டாம். இருமா இருமா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அனாமிகாக்கு அடிபட்டதுனால மட்டும் நான் பதறல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? அன்னைக்கு சைட்ல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அகால மரணம் அடைந்த ஆத்மா ஒண்ணு அந்த பொட்டிக்குள்ள பல 100 வருஷங்கள் அமைதியா இருந்துச்சு. இப்ப நீங்க அந்த பொட்டியை உடைச்சு அந்த ஆத்மாவை நீங்க விடுவிச்சுட்டீங்க. இதுக்கு மேல அந்த இடத்துல உங்க வேலை தொடர்ந்தா வரக்கூடாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? ஒருவேளை சம்பந்தம் இருந்தா வரக்கூடாத பிரச்சனைகள்லாம் வரும்னு அந்த நம்பூதிரி சொன்னார். அனாமிகாவுக்கு அடிப்பட்டது ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கக்கூடாது சொல்லு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு மங்கை. இப்ப சின்ன சின்ன விஷயம் நினைச்சு விடுறது நாளைக்கு அதுவே சீரியஸான பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் அவளை நினைச்சு அவ்வளவு பயப்படுறேன் மங்கை. அப்படிலாம் எதுவும் ஆகாதன, நீ ஏன் பயப்படுற? நீ எவ்வளவு பிராக்டிக்கலான ஆளு. நீ ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இவ்ளோ பயப்படுற? எவ்வளவு பிராக்டிக்கலான ஆளா இருந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டா பயப்படதானே செய்வான். இங்க பாரு, பயம் இருக்கலாம், ஆனா அது வாழ்க்கைக்கு பலமா இருந்தா ஓகே. அதுவே பலவீனமா இருந்தா ரொம்ப கஷ்டம். இப்போ உன்னோட இந்த பயம் உன்னோட பலவீனம். பிசினஸ்ல என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு சொல்லுவல, இப்ப மட்டும் ஏன் நடக்காத விஷயத்துக்கு இவ்ளோ பயப்படுற? புரியுதுமா, ஆனா அந்த நம்பூதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான். நீ கவலைப்படாத, நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்கல, நல்லது மட்டும்தான் நினைக்கிறோம். நல்லது மட்டுமே தான் நடக்கும்.
நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ தைரியமா இரு. சரிம்மா. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். இனிமே நீ இத பத்தி யோசிக்காத, சரியா? வா. மங்கை சொல்ற மாதிரி இது சாதாரண விஷயமா இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த நம்பூதிரி சொல்ற மாதிரி இருந்தா அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுளே, இவ்வளவு கஷ்டத்தையும் யார்கிட்டயும் சொல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு எந்த வகையிலயும் உதவியா இல்லாம இப்படி வீல் சேர்ல பாரமா இருக்கேனே, அவருக்கு நீதான் துணையா இருக்கணும். அப்பதான் வலி போகும். ஏண்டா, நீ கம்ப்யூட்டர் கம்பெனில தானே வேலை பாக்குற? மா, அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லம்மா, அனிமேஷன் கம்பெனிமா. அது ஒண்ணும் இல்ல, இந்த காந்தி நகர் மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்க முதுகு வலியில கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கத்துறியா? அதனாலதான் உன் அம்மாக்கு டவுட் வந்துடுச்சு. கரெக்டாடி? என்ன அவன் பாவம் பா. நந்தா, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்காடா.